மீஷோ உங்களை நம்பி செல் பண்ணதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்க மாட்டேன். இங்க கதறலுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர் பார்த்த வேலைதான் இது எல்லாமே. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்துச்சுன்னா சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா ரிட்டர்ன் வந்தா கவலையா இருக்கும்ல. என்னடா பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லயுமே பாத்தீங்கன்னா வர ரிட்டர்னு நம்ம வந்து இல்லாம ஓபன் பண்ணி பார்ப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ண ப்ராடக்ட் தான் இருக்கும். ஆனா மீஷோ கிட்ட இருந்து வந்துச்சுங்க நமக்கு ரிட்டர்ன் வந்துச்சு. அதை ஓபன் பண்ணி பார்த்தோம், அப்பதான் ஒரு ஷாக். அத நான் சொல்றேன். அதாவது இப்போ நம்ம பிரிச்சு பார்த்தோன்னே விபூதி எட்டி பார்த்தா அது நம்ம ப்ராடக்டே இல்லைங்க. நம்ம தலையிலே ஒரு விபூதி அடிச்சு போயிட்டா நம்ம ப்ராடக்ட் அடிச்சுட்டு வேற ப்ராடக்ட் எடுத்து மாத்தி வச்சிட்டாங்க. இங்க கும்பிடுறதுக்கு நீ போய் மீஷோ கிட்ட கும்பிடுறீங்கன்னா ரீஃபண்ட் கொடுத்துருப்பாங்களா நீங்க கேட்கலாம். ஆனா நாங்க போய் குமரிட்டோம். குமரில என்ன சொன்னாங்கன்னா, அங்க இருக்க எல்லா கொஸ்டினுக்கும் எங்ககிட்ட ஆன்சர் இருந்துச்சு. சப் ஆர்டர் ஐடி எல்லா ஐடி கேட்டாங்க, போட்டோல இருந்து எல்லாமே கேட்டாங்க, எல்லாமே எங்ககிட்ட இருந்துச்சு. ஆனா லாஸ்டாலாம் வச்சாங்க, ஒரு வெடிகுண்டு வச்சிட்டாங்க. என்னன்னா பிரிக்கிற வீடியோ வேணும் அப்படின்ட்டாங்க. நம்ம தலைவர் கை கம்முன்னு இல்லாம அதை நான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரே பிரியா பிரிச்சிட்டாரு, வீடியோ எடுக்கல. மீஷோ கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அபிஷியலா ஒரு கொரியர் பார்ட்னரே கிடையாது. இதே பிளிப்கார்ட், அமேசான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுங்கிட்ட அஃபிஷியலாகவே ஒரு கொரியர் பார்ட்னர் இருக்கும். அதாவது இப்போ ஃப்ளிப்கார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈகார்ட்னு இருக்கும், அப்புறம் வந்து அமேசானுக்கு அமேசானே வந்து பானா இருக்கும். ஆனால் மீஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நிறையா பேர் இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எடுத்துகிட்டு போகிறாங்க, வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வருது. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. இதுல இது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பிக்கப் பண்ணிட்டு போறது ஒருத்தவங்க, திருப்பி ரிட்டர்ன் வருது வேற ஒரு கொரியர் சர்வீஸ்ல வருது. ஏன்னா அவங்க கிட்ட மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருக்கனால அப்படி பண்றாங்க போல. அதே மாதிரி ஏன் அபிஷியல் பார்ட்னர், இவங்க கிட்ட அபிஷியல் பார்ட்னர் இருக்கனால ரிட்டர்ன் எடுக்கும் போது அந்த ப்ராடக்ட் அதுதானா, அதுல டேமேஜ் அவங்க சொல்ற டேமேஜ் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிக்கப் எடுக்கிறேன். பட் மீஷோல என்ன பண்றாங்கன்னா அப்படியே தூக்கி போட்டு எடுத்துட்டு வந்துருவானுங்க போல. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாருக்கிட்ட இருந்தும், அதாவது யூடியூப்ல இருக்க மொத்த வீடியோவுமே பார்த்துருப்போம், எல்லா வெப்சைட்டை பத்தி, பிளிப்கார்ட், அமேசான் எல்லாத்தையும் பத்தி பார்த்துருப்போம். ஆனா எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, பிகினர்ஸா மீஷோல செல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்டான்னு பார்த்தா அதுல மண்டையடி ஜாஸ்தின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இப்ப டப்புன்னு மண்டையில அடிச்சிருக்கானுங்க. அப்புறம் தான் புரியுது ஏன் எல்லாரும் சொன்னாங்கன்னு. ஓகே, அதனால செல்லர் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. செல்லர்ஸ்க்கு ரிட்டர்ன் எதுல இருந்து வந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றத வீடியோவா எடுத்துக்கோங்க. அதான் நம்மளோட பெரிய எவிடன்ஸா இருக்கும். இந்த மாதிரி பையர்ஸ் கிட்ட இருந்து செல்லர்ஸ் ஜாக்கிரதையா இருக்கும்.